பேராசிரியர் சகோதரிகள், துணை பேராசிரியர்கள், கௌரவ விரிவுரையாளர்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 9ஆம் தேதியிலிருந்து இன்று வரை செவிடன் காதில் ஊதிய சங்காக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அவர் இன்னொரு 1.5 அமாவாசை, ஒரு அமாவாசை மட்டும்தான் கிட்ட ஒரு 15 நாள் பௌர்ணமி வருவதற்குள் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும். உங்கள் கோரிக்கைகள் அனைத்து இந்திய அண்ணா திமுக சார்பிலே நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க தொடர்ந்து 15 ஆண்டுகளா கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல நீங்க தான் ஆட்சியில இருந்தீங்க. 2016 இது குறித்த சட்டமன்ற தேர்தல் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இவங்க கோரிக்கைகள் அனைத்தும். ஆனா அந்த 10 ஆண்டுகளை நிறைவேற்றல, இந்த 5 ஆண்டுகளை நிறைவேற்றல. இனி வரக்கூடிய ஆண்டுகள்ல எப்படி நிறைவேற்ற இவங்க ஓட்டு வாங்குறதுக்காக இந்த ஆதரவா? இது 525 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிற செய்யாத திமுக பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. இதுக்கு 15 நாள் பார்த்தா எங்களுக்கு இப்பதானப்பா தெரியும். யாருடைய கவனத்துக்கு இவங்க இப்பதானே என்னை மாதிரி ஆட்களை கூப்பிட்டுருக்காங்க. அப்ப கூப்பிட்டு முதலமைச்சரை இவங்க சங்கத்தினர் பார்த்துருக்கணும், எங்களை மாறுகளை சொல்லியிருக்கணும். நாங்க அவங்களை தூங்க விட்டுருக்க மாட்டோம், சகோதரிகள் வேலையை பிடிச்சிருப்போம். இப்ப நம்புங்கப்பா, நாங்களாம் செய்யறதுக்கு வந்திருக்கிறோம். நீங்க பாட்டுக்கு உறுதியா செய்து கொடுக்கப்படும். எங்களுடைய தலைவரிடம் கேட்டு அதை நாங்கள் செய்வதற்கு அத்தனை முயற்சிகள் எடுப்போம் தெரிஞ்சுக்கிறோம். வேற என்ன கேள்வி? திமுகவின் செய்து முடித்த அந்த செயல்கள் அடுத்த ஆட்சிக்கு ஒரு வழிபாடா இருக்குன்னு சொல்லி சிஎம் பேசியிருக்காரு. நேற்று கூட்டுறவங்களுக்கு காலையில சோறு போட்டாரு, முந்தா நாள் ஒருத்தருக்கு ஒரு திறக்கிறாரு, முந்தின ஒரு பாலத்துக்கு திறக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டுறாரு. 5 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? இன்னும் 1.5 மாசம் தான் இருக்கு. இப்ப இதுவரைக்கும் என்ன பண்ணாங்களா? அவன் மார்க் பரீட்சையில் எழுதுற பிள்ளைகளுக்கு பேராசிரியர் மார்க் போட்டு தேர்வு செய்வாங்க. 4.25 வருஷத்தில் உங்கள் கனவு திட்டம் என்னன்னு கேட்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். திமுக ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும் என்பதுதான் எங்கள் கனவுன்னு நம்ம பேராசிரியர்கள் சொல்றாங்க. அழுத பிள்ளைதான பால் குடிக்கும். இவங்களை விடுங்க, எத்தனை போராட்டம் நேற்று முந்தாள் கேட்டீங்கல்ல, அத்தனை அங்கன்வாடி ஆசிரியர்கள், சத்துணவு ஊழியர்கள் அவ்வளவு பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. புதுசா அவங்களுக்கு வேண்டிய கம்பெனியை மட்டும் வச்சு ஜாக்டோ ஜியோன்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்ட ஒரு பாராட்டு விழா நடத்தி தனக்கு தானே பாராட்டு விழா, என் மகன் எனக்கு பாராட்டு சொல்ற மாதிரி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள் அதுல நம்பிக்கை இல்லாம தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. சகோதரிகள் இவ்வளவு பேர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இன்னைக்கு திமுக மத்திய அரசோட பட்ஜெட் சரியில்லைன்னு சொல்லி அவங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. கேளுக்கு முடிச்சிட்டீங்களா இருக்கா? நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் நேருக்கு நேராக நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆணி அடித்தார் போல எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சியில் செய்த தவறுகள், அவங்க எந்தெந்த காலத்தில் என்னென்ன தப்பு பண்ணாங்க, இப்ப எப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அத்தனை பிஜேபி ஆட்சி செய்திருக்கிறோம். காங்கிரஸ் மோசமான ஆட்சி என்பதை கிழித்து கீரை நிட்டு வெளியே வந்துட்டாங்க. நாங்கள பொறுப்பு பதிலை படிச்சு பார்க்க சொல்லுங்க. இப்ப திமுக ஆட்சியை தவிர மற்ற யாரு ஆட்சி அமைச்சாலும் அது டெல்லி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் இருந்துட்டு போட்டா. இப்ப இங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வேணும், இங்க இன்னொரு 10 ரயில் வேணும்னாக்கா டெல்லியில தான் நமக்கு ஆத்தாவிட்ட போய் கேட்க முடியும். அதெல்லாம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் தான் கேட்க முடியும். தமிழிசை சவுந்தரராஜன் விஜய்க்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க, என்டிஏ கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, திமுக எதிராக யார் யார் இருக்காங்களோ அத்தனை பேரும் கூப்பிடுறாங்க. தவறு இல்லை தம்பி. இப்ப போராடுறதுக்கு நாங்க எதிர்கட்சி தானே எங்களை கூப்பிடுறாங்க. திமுக வந்தாங்களாமா? வரமாட்டாங்கல்ல, நாங்க தான் வரணும். தொடர்ந்து இன்றைக்கு தொடர்ந்து இந்த 9 நாட்களாகவே பல்வேறு சங்கங்கள் 9ஆம் தேதியில இருந்து இல்ல, அது இல்லாம சத்துணவு ஊழியர்கள் இன்னொரு 11வது நாளா ஆர்ப்பாட்டம் பண்ணி 11வது நாள் இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்று ஒரு நாள் மட்டுமே தமிழ்நாடு முழுவதுமே பல்வேறு சங்கங்கள் தமிழகத்தை ஸ்தம்பிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அனைத்து இடத்துலயுமே போராட்டம் தமிழகம் முழுவதுமே தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோடைய நிலைப்பாடு எப்படி? திமுக ஆட்சி ஒரு அன்பிட் ஆட்சி, எதையும் செய்ய லாய்க்கு இல்லாத ஆட்சிக்கிறது உங்களுடைய கேள்வியிலிருந்து வருகிறது. நீங்களே சாட்சி, அதை அப்படியே போடுங்க.